மற்றவர்களும் இதில் நன்மை அடைகின்ற எண்ணம், மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எல்லாமே சிம்ம ராசி சிம்ம லக்னத்துடைய கரங்கள் தான். ரொம்ப அந்த குழந்தைகள் மீதெல்லாம் ரொம்ப பாசம் வச்சிருவாங்க. மற்ற நண்பர்களுக்காக இறக்கப்பட்டு நண்பர்களால் வந்து அவஸ்தப்பட்டது எல்லாமே இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்து பெண்கள் தான். ஏன்னா உதவின்னு கேட்டால் இவங்களும் செய்யாமல் இருக்க முடியும். ஏன்னா ராஜா இல்லை, ராணி இல்லை. பொதுவாகவே சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பெண்ணுனாலும் இவங்க தான், சிம்ம பெண்ணாலும் இவங்க தான். சிம்ம பெண் எல்லாமே சிங்கப்பெண் தான். ஏன்னா ஒரு ஒரு ராணியிடம் வந்து ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்டார்னா வந்தவன் யாரு, அவனுடைய ஏரியா இது, அவன் குடும்பம் என்ன, அவன் எந்த யாரை சேர்ந்தவன், எங்கே இருக்கான், அதெல்லாம் பார்க்க முடியாது. உதவியா இந்த அப்படி இந்த உதவி செஞ்சு வீண் ஜம்பத்துக்காக, புகழ்ச்சிக்காக, பாராட்டுக்காக நம்மள்கிட்ட வந்து கேட்டுட்டானே, நம்மள்கிட்ட வந்து கேட்டாங்களே அப்படின்னு அள்ளி கொடுத்து அவசப்படுறது எல்லாமே சிம்மராசி சிம்ம லக்னத்து பெண்கள் தான். ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு சிம்மராசி சிம்ம லக்னத்து பெண் பார்த்தீங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் தான் வந்து சேர்மனாக இருப்பேன், நான் தான் வந்து செக்ரட்டரியாக இருப்பேன், நான் சொல்கிறதான் கேட்கணும், நான் சொல்லும் போது தான் தண்ணி போடணும், நான் சொல்லும் போது தான் கரண்ட் போடணும் அப்படின்னு அங்கே அராஜகம் அந்த மாதிரி ஒரு ஆளுமையாக சுற்றுறது எல்லாமே இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்து பெண்கள் தான். அந்த சிம்மராசி சிம்ம லக்னத்து பெண்கள்கிட்ட நீங்கள் பொறுப்புகள் கொடுத்து பாருங்களேன். ஒரு கூட்டத்தை சமாளிக்கவே முடியல, ரொம்ப அன்ரூலியாக இருக்குது, இந்த அசோசியேஷனில் வந்து ஒரு அமைப்பே கொண்டு வர முடியல அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆராய்ந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி இவங்க சிம்மராசி சிம்ம லக்னத்து பெண் கிட்ட போய் இந்த கூட்டத்தை நீங்கள் தான் சமாளிக்கணும், இந்த ஒரு குழப்பத்துக்கு நீங்கள் தீர்வு கொண்டு வரணும், இந்த விஷயத்தை நீங்கள் தான் வந்து ஒரு யுனைட்டியாக கொண்டு வரணும் அப்படின்ட்டிங்கன்னா அங்கே அந்த சிம்மம் வந்து உட்காந்து கர்ஜிக்கும் போது நண்டு சிண்டெல்லாம் அடங்கி தான் போகணும். இதை நீங்கள் செயல்முறைப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். அது சின்ன வயசு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தர வயசு பெண்ணாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்த ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்து பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழும் காலம் எல்லாம் அரசியாக, ஒரு ஆளுமையாக, ஒரு மகாராணியை தான் வாழ்வாங்க. அவங்களோட பார்வைக்கு அந்த கூட்டம் அடங்குங்க. அதே போல் ஒரு ஸ்கூலில் ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்து பெண் இருக்கான்னு வச்சுங்களேன், சிம்ம ராசி சிம்ம லக்னத்து பெண் குழந்தை. இதை நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பெண் குழந்தை சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்து ஸ்கூலில் டெய்லி பிரச்சனை சார், டீச்சர் ஃபோன் பண்ணிடுறாங்க, அடிச்சிட்டா என் பொண்ணு, உங்கள் பொண்ணு வந்து கூட படிக்கிற பசங்களை அடிச்சிட்டா, இன்னொரு பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டா, என்னையவே எதிர்த்து தான் பேசுகிறா, பிரின்ஸிபால்கிட்ட போய் நிற்கிறா இப்படின்னு தினசரி பஞ்சாயத்து வந்து உங்கள் சிம்மராசி சிம்ம லக்னத்து பெண்காக நீங்கள் போய் ஸ்கூலில் நிற்காத பேரண்ட்ஸே கிடையாது. கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது ஏதோ ஓவர் நைட்டில் வர்ற கூடாத விஷயம் கிடையாது, பிறப்புலேருந்தே வரும். ஒரு சிம்மராசி சிம்ம லக்னத்து பெண் குழந்தைகிட்ட வந்து நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி எதுவுமே செய்ய வைக்க முடியாது. அதுக்கு தோசை வேணும்னா நீங்கள் தோசை சுட்டு தான் ஆகணும், தோசை போய் கடையில் வாங்கிட்டு வான்னு சொல்லிடும்.